அனைவருக்கும் வணக்கம். பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சனி வக்ர பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கன்னி ராசிக்கு சனி பகவான் வக்ர நிகழ்வின் போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் 7வது ராசி கட்டத்தில் இருக்கார். கன்னி ராசியிலிருந்து 7வது ராசி கட்டத்தில் கண்டக சனியாக இருக்கிறார். அவர் 7வது ராசியில் வக்ரம் பெறுவது என்பது கன்னி ராசிக்காரங்களுக்கு சில பல நன்மைகளை செய்துவிட்டு போகக்கூடிய அமைப்பில் தான் வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்தவரையும் நன்மைக்கும் தீமைக்கும் ரெண்டுக்கும் ஒரு 50-50% தான் பண்ணுவார். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, 6ஆம் இடம் ரணருண ரோகஸ்தானாதிபதி. ஸோ இந்த 2 ஆதிபத்தியத்துக்கும் அவரே பொறுப்பேற்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களை நம்மளுக்கு நன்மையாகவும் சில பல விஷயங்களை கொஞ்சம் அதுவும் நன்மையாகவே இருக்கும். பட் காலம் தாழ்த்தி நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய கடமைப்பட்டவர் தான் சனி பகவான் கன்னிராசியை பொறுத்தவரையும். அதன் அடிப்படையிலே இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு முதன்மை தரமான ஒரு யோகம். அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அவரே 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்க உகந்த ஸ்தானம், சனி பகவானோட மூல திரிகோணம். ஸோ அந்த 6ஆம் இடம் காரகத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமே ஆக்டிவேட் ஆகிரும். சரிங்களா? வேலைவாய்ப்பு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது, இல்லை அப்படின்னா இருக்கிற வேலையிலேயே நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் இல்லைனா சம்பள உயர்வு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய வகையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்கு நிச்சயமாக உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்தவரையும் இப்போ சனி பகவானை மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் நிலைப்பாட்டையும் நம்ம ஆராயணும். சரிங்களா? அதன் அடிப்படையில் 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு. சரிங்களா? குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி. நிச்சயமாக அந்த 10ஆம் இடம் அப்போ நம்ம சொல்ல போகிறச்ச பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் ப்ரொமோஷன், இப்போ நீங்கள் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ஏதோ எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, இல்லை இதை விட வேறு போஸ்டிங்கு நீங்கள் மாறுறீங்க, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காத்திருப்புகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்ரகாலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முயற்சிக்குண்டான ஒரு பலனை உங்களுக்கு சீக்கிரமே உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும். சரிங்களா? ஏன்னா முக்கியமாக இந்த 6ஆம் இடமும் உங்களுக்கு அந்த 5ஆம் இடமும் கனெக்ட் ஆகி 7ஆம் இடத்துல வக்ரம் பெறது அப்படிங்கிறது 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட புகழ், நம்மளோட வளர்ச்சி. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் நல்ல வளர்ச்சி முதன்மையாக நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடம் கடன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறை, இந்த மாதிரி பணம் சம்மந்தமான விஷயங்கள், ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பணம், இல்லை நம்மளுக்கு வர வேண்டிய பணம், இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்ர நிகழ்வின் போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனையும் குறிக்கும். சரிங்களா? அப்போ கடன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடனுக்காக இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கடன் அப்ளை பண்ணிட்டீங்க, இன்னும் எனக்கு லோன் சாங்ஷன் ஆகணும் மேடம், டிலே ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெற்று ஒரு 1 or 2 weeks இந்த பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடன் அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிரும். அதே சமயம் எனக்கு பெரிய கடன் இருக்குது, அதை அடைப்பதற்கு உண்டான ஒரு நிலைமை எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உண்டு. இப்போ நீங்கள் ஒரு மாதமே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இஎம்ஐலே போகுது, இதுலேருந்து ஒரு விடிவு காலம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இப்போ கன்னிராசியை பொறுத்தப்பட்டில் ஒரு ப்ரொமோஷன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் அதன் மூலியமாக நம்மளுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த சனி தசை சனி புத்தி, குரு தசை சனி புத்தி, சனி தசை குரு புத்தி, இந்த மாதிரி நடக்கக்கூடிய நபர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்புகளின் மூலம் இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நல்ல ஒரு நன்மையான பலன்களையே செய்யும். சரி, திருமணம் சார்ந்த வைபவங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது நன்மையான பலன். இதனால் வரை நம்மளுக்கு வரன் செட் ஆகலை, நல்லவரன் அமையும். ஏன்னா சனி பகவான் அவர் இருக்கின்ற பாவகத்தையும் பார்க்கின்ற பாவகத்தையும் தன்னோட பார்வையாலையும் ஸ்தான பலத்தாலையும் தடைகளை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி வக்ரம் பெறுறது அப்படிங்கிறது திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சீக்கிரமே நடந்துடும். ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதங்களில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், சரிங்களா, சுப செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி புத்திரபாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மேடம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமே கிடைச்சிரும். சரிங்களா? இது ஒரு எல்லாத்துக்கும் ஏற்ற காலகட்டம் தான். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரபாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். சரிங்களா? அவர் போயிட்டு குருவோட மனையில் வக்ரம் பெறார் அப்படின்னா நிச்சயமாக அதற்குண்டான அந்த புத்திரபாக்கியத்துக்கு உண்டான நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்கள் நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நன்மையான பலன்களே கிடைக்கும்.
அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷம் உண்டாகும். தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை எடுத்து கொடுக்கும். சரிங்களா? புதிய ஏதாவது ஒரு வகையில் புதிய தொழில் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பு, அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புதிய ஆர்டரு, புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நிறைவாகவே நன்மையான பலன்கள் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். என்னோட அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எதிர்காலத்தில் நம்ம நிறைய ஜோதிடம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, பரிகாரங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். சரிங்களா? அதன் மூலம் சிறப்பாக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி.